வியட்நாம் சூப்பர் எல்லி ரகம் பழத்தோடய இதுவும் நான் தந்துடுறேன் இதுக்கு எல்லாமே. ஸோ காயோடய வந்துடும். இந்த சீக்கு நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் இருக்கேன். எங்கிட்ட 3 அடி கிட்டத்தட்ட ஒரு 3 இந்த மாதிரி 3 பேர் நிற்கலாம். ஒரு 18 அடிக்கு மேலே ஹைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உங்களுக்கு ஹைட்டான பிளான்ட்டு. ஸ்டேஜில் 1200 ரூபா ஒரு ஸ்டேஜ், அப்புறம் வந்து 4000 ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6500 ரூபா ஒரு ஸ்டேஜ். அந்த இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்சா, கேசரு, மல்லிகா, அப்புறம் அதை விட்டிங்கன்னா சின்ன ரசம், பெத்த ரசம், தோத்தாபுரி, இந்த மாதிரி நிறைய ஒரு 20+ வெரைட்டி இருக்குது. எல்லாமே கேட்லாக்லாம். இது ஜாக் ஃப்ரூட்லேயே வந்து இது 120 கிலோ பேக்கில் இருக்கிறது. ஒரு 120 கிலோ பக்கம் உங்களுக்கு வெயிட் வந்துடும். ஸோ இந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ஹைட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ஹைட்டாக இருக்குது. ஸோ 50 கிலோ ஸ்டேஜுக்கு அடுத்தது இந்த ஸ்டேஜ் தான். ஸோ இந்த பிளான்ட்டுமே இருக்குது நமக்கு. இது வந்து உங்களுக்கு பூவை எடுத்துருச்சு. இது வந்து உங்களுக்கு 2 நாளில் வந்து பழமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெரைட்டி இருக்குது. அப்புறம் எல்லாம் இப்போ தான் லோடிங் அன்லோடிங் ஆனதுனால எல்லாம் உழுது பாருங்கள். எல்லாமே காயோடய இருக்குது. இவ்வளோ பெரிய காய் பார்த்தீங்களா? ஸோ காயோடய தரேன் இந்த வெரைட்டியும். அப்புறம் அப்படியே இருந்துட்டா. ஸோ சப்போட்டாவில் பாருங்கள், கிரிக்கெட் பால் சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ பெரிய காயோட இருக்குது. சரிதாங்க பாருங்கள், சைஸ் பார்த்தீங்களா செமையாக இருக்குது. இது இன்னும் உள்ளே வந்து பாருங்கள் எல்லாத்துலேயுமே காயோடய இருக்குது. ஸோ இப்போ தான் ஒருத்தர் வந்து ஒரு 4 செடி வந்து எடுத்துகிட்டு போனார். ஹே காய்ஸ், வெல்கம் டு சோமி நர்சரி. ஸோ நம்ம நர்சரியில் வந்து இப்போ இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் வந்து எல்லாமே பெரிய பிளான்ட் எடுத்து வந்திருக்கேன். ஸோ மாங்காய் வெரைட்டிலே வந்து உங்களுக்கு ஒரு 20 வெரைட்டியில் வந்து 3 ஸ்டேஜில் 1200 ரூபா ஒரு ஸ்டேஜ், அப்புறம் வந்து 4000 ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6500 ரூபா ஒரு ஸ்டேஜ். அந்த 1200 ரூபாங்கிறது வந்து உங்களுக்கு ரெகுலராக எப்பயுமே நம்ம நர்சரியில் பெருசாக மூவ் ஆகிட்டு இருக்கிறது அந்த வெரைட்டி. ஸோ 7 ஒரு 8 அடி ஹைட் இருக்கும். ஸோ அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்த 4500 to 5500 அந்த ரேஞ்சில் பிளான்ட் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு பாருங்கள், இதெல்லாமே வந்து 120 கிலோகிராம் பேகு. ஸோ இது ஹைட்டு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ வரும். இது மேக்ஸிமம் ஒரு 5500 வரைக்கும் வர ஒரு சில வெரைட்டிஸு. ஸோ அது விட்டிங்கன்னா உங்களுக்கு 6500. ஸோ 6500 அங்கே தெரிகிற வெரைட்டி. ஸோ அது பாருங்கள், அது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. இந்த பக்கம் வந்து காட்டுதாம்மா. ஸோ அந்த வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு 6000. தென்னை மரத்துலேயே பாதி இருக்குது. இந்த தென்னை மரமே எவ்வளோ ஹைட் இருக்குது, அது கிட்டத்தட்ட 20 அடி பக்கம் இருக்கிற பிளான்ட்டு. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு 6500 அந்த ரேட்டில் கிடைக்கும். ஸோ ஒன்றும் இதில் எல்லாமே வந்து ஒரு வெரைட்டி இருக்குது. இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, அல்ஃபோன்சா, கேசரு, மல்லிகா, அப்புறம் அதை விட்டிங்கன்னா சின்ன ரசம், பெத்த ரசம், தோத்தாபுரி, இந்த மாதிரி நிறைய ஒரு 20+ வெரைட்டி இருக்குது. எல்லாமே கேட்லாகில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க வெரைட்டி வந்து இது வந்து தோத்தாபுரி. ஸோ இது தோத்தாபுரி வெரைட்டி, அதாவது பெங்களூரா வெரைட்டி. பாருங்கள் இதெல்லாமே வந்து பெரிய சைஸு. ஸோ பெங்களூரா வெரைட்டி. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்க்குறது வந்து பங்கனப்பள்ளி. ஸோ இங்கே பாருங்கள் காய் எடுத்துருக்கு, தெரியுதா? அப்படி பாருங்கள் காய் எடுத்துருக்கு எல்லாமே. ஸோ காயோடய வந்துடும். இந்த சீசனில் எடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு இது எல்லாமே 2 வருஷம் பிளான்ட்டு, 2லேருந்து 2.5 வருஷம் பிளான்ட்டு. அங்கே இருக்கிறது எல்லாமே 3 வருஷம் பிளான்ட்டு, ரொம்ப பெரிய பிளான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து அல்ஃபோன்சா. ஸோ அல்ஃபோன்சா வெரைட்டி. ஸோ அல்ஃபோன்சாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற வெரைட்டி. ஸோ அதுவுமே என் ஹைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஹைட் இருக்குது. ஸோ அவ்வளோ ஹைட்டான பிளான்ட்டு. அது விட்டிங்கன்னா உங்களுக்கு இதென்ன வெரைட்டி? இது வந்து கேசர். ஸோ கேசர் வெரைட்டிங்கிறது வந்து அந்தளவு ஃபேமஸ்ஸு. ஒரிஜினலாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு குஜராத் சைடில் இருக்கிற வெரைட்டி. ஸோ இருந்தாலும் நம்ம ஏரியாவில் வந்து பரவாயில்ல, நம்ம வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். இதுலேயும் வந்து உங்களுக்கு காயோடய வந்துடுது. எல்லாமே பூ எடுத்து காய் எடுக்க ஆரம்பிச்சு தான் டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது கொட்டிடுச்சு. எடுக்கும்போது காயோடய தான் இருந்துச்சு. ஸோ இந்த வெரைட்டியும் இருக்குது. இந்த வெரைட்டி வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் வந்து கிட்டத்தட்ட பார்க்குறது செந்தூரா மாதிரி இருக்கும். செந்தூரா ரொம்ப டார்க்காக இருக்கும், ரெட்டாக வரும். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ இதுவுமே உங்களுக்கு அப் டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கேட்டாலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாங்காய் எடுத்துகிட்டு மாங்காய் செடி வைக்கணும், ஆனால் வந்து ஆடு தொல்லை இருக்குது, எனக்கு சின்னதுலேருந்தே பராமரிக்க முடியல, அப்படி இல்லைனா ஒரு சில மாங்காய் செடி வச்சது வந்து செத்துருச்சு, அந்த ஹைட்டான ஈக்குவலுக்கு எனக்கு வேணும்னு சொல்லும்போது ஸோ இந்த மாதிரி பிளான்ட் எடுக்கலாம். ஓகே, அப்படி இதில் எல்லாமே வந்து நம்மளுக்கு பல்க் குவான்டிட்டி இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்து காட்டலாம். இங்கே இருக்கும் இங்கே பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைட்டு பாருங்கள். பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்குது. ஒரு 12 அடி வரும் இது மேக்ஸிமம். ஸோ இந்த பிளான்ட் இருக்குது, இதுவுமே இருக்குது.
இது வந்து கோத்தப்பள்ளி கோப்ரேன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. ஸோ இந்த வெரைட்டியுமே வந்து ஆந்திரா சைடில் ஒரு ஃபேமஸ், நல்லா இருக்குது. இதில் இந்த கோத்தப்பள்ளி கோப்ரே இருக்குது, அப்புறம் சின்ன ரசம் இருக்குது, செருக்கு ரசம்னு சொல்லிட்டு ஒரு மாங்காய் வெரைட்டி இருக்குது. செருக்கு ரசம்ன்றது வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஸோ எக்ஸப்ஷனல் ஸ்வீட்டு. ஸோ அந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. மாங்காய் வெரைட்டிலே வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்குன்னா அந்த வெரைட்டி தான். ஸோ அது பாருங்க இருக்குது இங்கே பின்னாடி இருக்குது இந்த வெரைட்டி செருக்கு ரசம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டு. பாருங்க, இது ஜாக் ஃப்ரூட்டு. ஜாக் ஃப்ரூட்லேயே வந்து இது 120 கிலோ பேக்கில் இருக்கிறது. ஒரு 120 கிலோ பக்கம் உங்களுக்கு வெயிட் வந்துடும். ஸோ இந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ஹைட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ஹைட்டில் இருக்குது. ஸோ 50 கிலோ ஸ்டேஜுக்கு அடுத்தது இந்த ஸ்டேஜ் தான். ஸோ இந்த பிளான்ட்டுமே இருக்குது நமக்கு. உங்களுக்கு வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி பக்காவுடைய காரணியா பழத்தோடய இருக்கும். வியட்நாம் சூப்பர் ஏர்லி ரகம் பழத்தோடய இதுவும் நான் தந்துடுறேன். ஸோ அடுத்து வந்து மியாசாக்கி. இங்கே பாருங்க, இதுக்கு ரொம்ப அதிகமாக மூவ் ஆகிற ஒரு வெரைட்டி மியாசாக்கி வெரைட்டி. சரிதா? இது எல்லாம் பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த மியாசாக்கியும் நம்ம நர்சரியில் இருக்குது. ஸோ இந்த மியாசாக்கி உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறேன். 4500 கொடுக்குற ஒரு பிளான்ட்டு. 50 kg கவரில் இருக்கிற பிளான்ட்டு 4500. அந்த ரேட்டு யாரும் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. எவ்வளோ குவான்டிட்டினாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்து டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்த வெரைட்டி பார்க்குறது வந்து இந்த 200 கிலோ கவரில் இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு 6500 ஸ்டார்டிங் வரும். 6500 7000 வரைக்கும் வரும். ஸோ இது என்ன உங்களுக்கு ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற பேக்கில் இருக்கிற மண்ணே வந்து கிட்டத்தட்ட 200 கிலோ பக்கம் வந்துடும். ஸோ இதில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் கவரு. இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஓல்டான பிளான்ட். இதோட ஹைட்டு பாருங்க, நான் இருக்கிறேன், நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீட் இருக்கேன். எங்கிட்ட 3 அடி, கிட்டத்தட்ட ஒரு 3 இந்த மாதிரி 3 பேர் நிற்கலாம். ஒரு 18 அடிக்கு மேலே ஹைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உங்களுக்கு ஹைட்டான பிளான்ட் இந்த பிளான்ட். ஸோ இதில் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட பல்க் குவான்டிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ நாளுமே வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ண முடியும், எவ்வளோ பிளான்ட்னாலும். இதோட ஹைட்டெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, கேசரு, அல்ஃபோன்சா, அப்புறம் சின்ன ரசம், பெத்த ரசம், நீலம், அப்புறம் பெங்களூரா, இவ்வளோ வெரைட்டியுமே இந்த இதுலேயுமே இருக்குது. ஸோ இது வேணாலுமே வந்து கேட்லாகில் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து பெரியசெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 50 kg பேக்கில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பீட்ரூட் கொய்யா. ஸோ பீட்ரூட் கொய்யாங்கிறது ஒன்றும் இல்லை, பிளாக் கொய்யான்னு சொல்லுவாங்க. பாருங்க, நல்லா கருப்பாக காயோடய இருக்கும். ஸோ இந்த வெரைட்டியுமே நம்ம நர்சரியில் இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு வேணும்னா கேட்லாகில் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். 1400 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ அப்புறம் வந்து மாங்காய் வெரைட்டி இது பாருங்க, இதெல்லாமே வந்து இமாம் பசந்த் வெரைட்டி. இங்கே மாங்காய் வெரைட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது. மாங்காய் வெரைட்டியில் 50 கிலோவில் வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 20 வெரைட்டி. அது முன்னே சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த 20 வெரைட்டியுமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இமாம் பசந்த். ஸோ இமாம் பசந்த் நல்லா ஹைட்டான பிளான்ட், ஒரு 7 அடி ஹைட் இருக்கிற பிளான்ட்டு தரேன். ஸ்டெம்மு பாருங்கள், ஸ்டெம்மு நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டு. அப்படியே அடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா, ஸோ அடுத்து இந்த பக்கம் வரும். இதெல்லாமே வந்து ஆல் டைம் மேங்கோ. ஸோ ஆல் டைம் மேங்கோலே வந்து உங்களுக்கு குட்டையான வெரைட்டி இருக்குது. இது வந்து ஹைட் வெரைட்டி. ஸோ இது ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு. அப்படியே இது பாருங்கள், செந்தூரா. ஸோ இந்த செந்தூரா வெரைட்டி வந்து உங்களுக்கு காய் எடுத்திருக்கு. ஸோ நம்ம ஊரில் வந்து அதிகமான ஃபேமஸ் வெரைட்டி இது செந்தூரா. பாருங்கள், கொத்து எல்லா இடத்துலையும் காய் எடுத்திருக்கு. ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு 1200 1400 அந்த ரேஞ்சுக்கு பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த காலப்படி. ஸோ காலப்படி மேங்கோவும் வந்து நம்ம இமாம் பசந்துக்கு அப்புறம் வந்து அடிக்கடி கேட்கறது வந்து காலப்படி இருக்கான்னு கேட்டுருக்கீங்க. ஸோ காலப்படி வந்து ஸ்டாக் வந்துருச்சு. அதுவுமே ஸ்டாக் எப்படி எடுத்துருங்க பாருங்க. பாருங்க, காயோடய வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி டு ஈல்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு 1400 வரும் காலப்படி. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா காலப்படி, அப்புறம் கோத்தப்பள்ளி கோப்ரேவும் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சப்போட்டா. ஸோ சப்போட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து காலிபதி கிரிக்கெட் பால் ரன் இருக்குது. ஸோ இங்கே பார்க்குறது வந்து காலிபதி சப்போட்டா. ஸோ இதுவுமே நல்லா பிஞ்சோடு இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே வந்து பிஞ்சு பூ எடுத்துருக்கு. ஸோ இதுவுமே ஒரு 6-7 அடி இங்கே வருங்க. காயெல்லாம் காயோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ காயோடு இருக்கிற வெரைட்டி வச்சிங்கன்னா பயங்கரமாக காய் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பிரெட் ஃப்ரூட்டு. ஸோ இங்கே பாருங்கள், பிரெட் ஃப்ரூட் ஹைட்டை பாருங்கள்.
கறிப்பலான்னு சொல்லுவாங்க. இந்த குழம்புக்கு போட்டிங்கன்னா அந்த ஒரு இது திடீர்னு ரொம்ப நாளாக நான்வெஜ்ஜாக இருந்துட்டு வெஜிடேரியன் மாறினவங்க வந்து இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கறி டேஸ்ட் கொடுக்கும். கட் பண்ணி கறி குழம்புல நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அந்த கறி குழம்பு டேஸ்ட் தரும். ஸோ அதனால தான் இது பிரெட் ஃப்ரூட்னு சொல்லி பேர் வந்தது. ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட இருக்கு. அடுத்து போகாது போல. ஸோ அடுத்து வந்து இந்த ஃபிக் அத்திப்பழமும் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து பூனே ரெட் அத்தி. இது ஒன்றும் பழம் எடுக்க ஆரம்பிக்கலாம்னா சீக்கிரம் பழம் எடுத்துரும். பழம் எடுத்துச்சுனாலே வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பழமே தான் இருக்கும். ஸோ அந்த வெரைட்டி இருக்கு. அப்புறம் வந்து கொடுக்காப்புளி, எங்கள் ஊர் சைடில் வந்து கோணக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரைட்டி இருக்குது. இது கோணக்காலே வந்து ரெட்டு இனிப்பு வெரைட்டி, பயங்கர ரெட்டாக இருக்கும், அதே மாதிரி இனிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வெரைட்டி இது உங்களுக்கு ஒரு 1200 அந்த ரேஞ்சில் தரேன். ஸோ அப்புறம் வந்து அதிக மருத்துவ குணம் நினைஞ்சது இந்த முல்சிதா பாருங்க, நல்லா இவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு. இந்த முல்சிதா வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு 1300 அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுக்குறேன். அடுத்து வந்து பாருங்க மாதுளை. மாதுளையிலேயே வந்து நம்மக்கிட்ட பகவான் கணேஷான்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி இருக்குது. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பகவா. இது வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும், அதனால எக்ஸப்ஷனல் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதனால இந்த வெரைட்டி ஒரு ஃபேமஸான வெரைட்டி. அப்புறம் அதை விட்டிங்கன்னா இந்த மாதுளையும் 1500 வரும். பீனட் பட்டர். ஸோ பீனட் பட்டர் வந்து இந்த பக்கம் இதில் இந்த பக்கம் வெரைட்டி நிறைய காய் விட்டுருக்கு பாருங்க. இதில் அப்படியே பூ உடனே பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். பீனட் பட்டர் இருக்குது, அது வந்து உங்களுக்கு 1400 ரேஞ்சில் வந்துடும். ஸோ அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸோ ஸ்ட்ராபெரி கொய்யா வெரைட்டி இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆலு புக்ரான்னு சொல்லுவாங்க ஒரு வெரைட்டி. ஆலு புக்ரா, லூவி செரி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குதுக்கு. ஸோ அந்த வெரைட்டி இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நல்லா இந்த மாதிரி கலர் ரெட்டிஷாக ஒரு மாதிரி கலராக வரும், நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டியுமே. ஸோ அடுத்து அதை விட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த ஒயிட் நாவல். ஸோ ஒயிட் நாவல் வந்து உங்களுக்கு பூவை எடுத்துருச்சு. இது ஒன்று உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து பழமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெரைட்டி இருக்குது. அப்புறம் காஞ்சியெல்லாம் வருது. ஸோ அடுத்து வந்து வியட்நாம் சூப்பர் எர்லி. வியட்நாம் சூப்பர் எர்லியில் வந்து எல்லாம் இப்போ தான் லோடிங் அன்லோடிங் ஆனதுனால எல்லாம் உழுது பாருங்கள். எல்லாமே காயோடய இருக்குது. இவ்வளோ பெரிய காய் பார்த்தீங்களா? ஸோ காயோடய தரேன் இந்த வெரைட்டியும். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரெட்டு. ஸோ ஜாக் ஃப்ரூட்லேயே வந்து ரெட் வெரைட்டி. ஸோ இது ரெட் வெரைட்டி மேக்ஸிமம் காய் எடுக்காதான். நான் இதில் காய் எடுத்துருக்கேன் நம்மதில். இங்கே பாருங்கள் தெரியுதா? ஸோ காய் எடுத்துருக்கு. ஸோ அந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்புறம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் கொய்யா. ஸோ கொய்யாலே வந்து தைவான் பிங்க்கு, தைவான் ஒயிட்டு, அலகாபாத் சஃபேதா, அர்காக்கிரனு, அப்புறம் ஜப்பான் கொய்யா எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கொய்யா ஜப்பான் கொய்யா மட்டும் 1500 வரும். மற்றது எல்லாமே வந்து 1400 அந்த ரேட்டில் வந்துடும். ஸோ அடுத்து அந்த பக்கம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து இங்கே பார்க்குற வெரைட்டி வந்து தசேரி. ஸோ தசேரின்னு ஒரு வெரைட்டி. இந்த தசேரி வெரைட்டியுமே வந்து நிறைய ஃபேமஸாக இருக்கும். அந்த சைட்லலாம், ஆந்திரா சைட்லலாம் வந்து நிறைய இந்த வெரைட்டி வாங்கி வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது 1500 ரேஞ்சு. ஸோ அது முன்னே பார்த்து இமாம் பசந்த், அப்புறம் அல்ஃபோன்ஸா, பங்கனப்பள்ளி, இது எல்லாமே பாருங்கள். பங்கனப்பள்ளி எல்லாமே பூ எடுத்துருக்கு. பங்கனப்பள்ளி எல்லாம் வந்து வருஷத்துக்கு 2 சீசன், 2 டைம் உங்களுக்கு பூ கொடுக்கும். அப்புறம் தோத்தாபுரி. ஸோ தோத்தாபுரின்றது வேறு ஒன்றும் இல்லை, கிளிமூக்கு, பெங்களூரா, கலெக்டர்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பேர் இருக்குது. ஸோ அந்த வெரைட்டி இது தோத்தாபுரிங்கிறது, அதுவும் இருக்குது. அப்புறம் இது என்னது, இதுவும் தோத்தாபுரி தான். அப்புறம் வந்து மலையன் ஆப்பிள். அது பாருங்க, நல்லா ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு. இது வந்து மலையன் ஆப்பிள். நிறைய ஊரில் வந்து ஆப்பிள் சொல்லிட்டு தான் கொடுத்துருவாங்க. நல்லா ஒரு 8-10 அடி ஹைட்டில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த அவகேடோலே வந்து கிராஃப்டட் சீடட் 2மே இருக்குது. ஸோ இது வந்து ஏஷியன் பல்ப் வெரைட்டி. ஸோ 2மே அந்த வெரைட்டி தான், அதுவுமே இருக்குது. அப்புறம் வந்து சப்போட்டா. ஸோ சப்போட்டாவில் பாருங்கள், கிரிக்கெட் பால் சப்போட்டா பாருங்கள் எவ்வளோ பெரிய காயோட இருக்குது. சரிதாங்க பாருங்கள், சைஸ் பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. இது இன்னும் உள்ளே வந்து பாருங்கள், எல்லாத்துலேயுமே காயோடையே இருக்குது. ஸோ இப்போ தான் ஒருத்தர் வந்து ஒரு 4 செடி வந்து எடுத்துகிட்டு போனார். எனக்கு இந்த கிரிக்கெட் பால் சப்போட்டா தான் வேணும்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து லெமன்லேயே வந்து இது தாய்ப்பட்டி இருக்குது. மார்க்கெட்டில் நம்ம இடத்துலையுமே வந்து பழம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 வெரைட்டியுமே இருக்குது. இதுவுமே உங்களுக்கு 1200. கிரிக்கெட் பால் மட்டும் ஒரு 1400 வரும் சப்போட்டா. இது பாருங்கள் காட்டு நெல்லி. ஸோ காட்டு நெல்லிலே வந்து பெரிய சைஸு, சின்னதில்லை. ஸோ
ஸோ அந்த வெரைட்டி இருக்குது. எவ்வளோ பூ எடுத்துருக்கு பாருங்க. இங்கே வந்து கட்டம் பாருங்க, கொத்து கொத்தா பூ எடுத்துருக்கு. அப்படியே அந்த பக்கம் விட்டிங்கன்னா இது வந்து மல்பெரி. ஸோ மல்பெரியும் இருக்குது. மல்பெரி எல்லாம் பாருங்க பழத்தோடய இருக்குது. எல்லாம் நிறைய கொத்த பழம் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்சாலும் கவர் பண்ணிட்டேன். இதில் இல்லாத நிறைய வெரைட்டியும் இருக்குது, அதெல்லாம் சொல்லியாச்சு. இதில் இல்லாத வந்து லிச்சி அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த வெரைட்டியுமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கீழே நம்பர் தெரியும், அதில் வந்து கேட்லாக் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கீழே தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக என்னென்ன கேட்லாக் இருக்குது, என்னென்ன லிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு A to Z வந்துடும். அதில் உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்டை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து எந்த நம்பருக்கு வந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எந்த டைம்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பிளான்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாட்டிக் வெரைட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை.